Hello NN4U squad, welcome to Adult Health Nursing Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 3. The question number 3 is Angina Pectoris. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த Angina Pectoris கொஸ்டினை எப்படி எஸ்ஏல ஈஸியா ரைட் பண்றது, சினாப்சிஸ் டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட் எல்லாமே கிளியரா பிரேக் டவுன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் Angina Pectoris, வாட் ஆர் ஆல் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் டயக்னாஸ்டிக் எவல்யூஷன், எக்ஸ்பிளைன் த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடல்ட் ஹெல்த் நர்சிங்ல ஒரு எஸ்ஏ கேட்டாங்கன்னா நீங்க காமனா அந்த 9 சப்டைட்டிலும் நீங்க மென்ஷன் பண்ணணும். டெஃபினேஷன், டைப்ஸ், etiology, pathophysiology, clinical manifestation, diagnostic evaluation, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், நர்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், லாஸ்ட்ல வந்து காம்ப்ளிகேஷன். எல்லாத்துலயுமே பக்கத்துல வந்து Angina Pectoris எழுதிக்கோங்க. டெஃபினேஷன் ஆஃப் Angina Pectoris, டைப்ஸ் ஆஃப் Angina Pectoris லாஸ்ட் வரலும் இந்த ஃபார்மேட் ரைட் பண்ணிக்கோங்க. First we move on into the introduction of Angina Pectoris. Angina Pectoris அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா one of the common manifestation in the coronary artery disease. நம்மளோட ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல் தான் பாத்தீங்கன்னா coronary artery. இதுல வரக்கூடிய டிஃபெக்ட் தான் பாத்தீங்கன்னா Angina Pectoris னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் வார்னிங் சைன் ஆஃப் த ஹார்ட் ப்ராப்ளம். இந்த Angina Pectorisங்கிறது பாத்தீங்கன்னா இது அக்கர் ஆச்சுன்னா எந்த ஹார்ட் டிசீஸ் வேணாலும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இட் மெயின்லி அக்கரிங் இன் த ஹார்ட் மசில், does not receive the enough oxygen supply to increase in the stress and activity narrowed coronary artery. So இந்த coronary artery வந்து பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை வந்து கரெக்டா மூவ் ஆகாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் டிமாண்ட் நடக்கும்னு சொல்றாங்க. டியூ டு இது எதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா narrowing of the coronary artery. coronary artery நார்மல் சைஸ்ல இருந்து நேரோ ஆகிறதுனால ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்படுது. கரெக்டான ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து மயோகார்டியம் ஹார்ட் மசிலுக்கு போகல. இதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் we move on to the definition of Angina Pectoris. Angina Pectoris is a clinical condition characterized by the transistent chest pain or discomfort. Angina Pectorisனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது chest pain or discomfort caused by the temporary imbalance between the myocardial oxygen demand. Oxygen supply and demand ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகுது. யூசுவலி டியூ டு த பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கொரோனரி ஆர்டரி. நார்மலா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரிங்கிறது தான் பிளட் சப்ளை பண்ணும். இந்த கொரோனரி ஆர்டரியில வந்து பாத்தீங்கன்னா அது நேரோ ஆகிறதுனால ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ஏற்படுது. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா மயோகார்டியல் மசில் ரீஜியன்ல. இதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்தா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, இந்த செகண்ட் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்டரி வந்து ஃபேட் டெபாசிட் ஆயிரும். இதான் வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் டிஃப்ராக்ஷன். சப்போஸ் Angina Pectoris இதுல இருந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, ஃபேட் டெபோசிஷன் கம்மியா இருக்கும், பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளட் வெசலே வந்து நேரோ ஆயிரும். ஸோ பிளட் ஃப்ளோவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிக்ரீஸா தான் போகும். இந்த டயக்ராம் நீங்க கம்பல்சரி டிரா பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், செகண்ட் ஒன் வந்து Angina Pectoris டிரா பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் Angina Pectoris. Angina Pectorisல டோட்டலா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஸ்டேபிள் Angina Pectoris, அன்ஸ்டேபிள் Angina Pectoris, அடுத்தது பாத்தீங்கன்னா வேரியன்ட் ஆர் Prinzmetal Angina Pectoris அண்ட் சைலண்ட் Angina Pectoris. So stable Angina Pectoris அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா occur due to the stress relieved by the nitroglycerin. Unstable Angina Pectoris வந்து பாத்தீங்கன்னா minimal activity not completed relieved by the rest. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா variant Angina Pectoris வந்து பாத்தீங்கன்னா happens usually in the rest or early morning or night time. Silent Angina Pectoris வந்து பாத்தீங்கன்னா unnoticeable chest pain or commonly seen in the diabetes and elderly patient. Just write பண்ணிக்கோங்க. These are all the types of Angina Pectoris. Next we move into the etiology or the causes of Angina Pectoris. Angina Pectoris வரதுக்கான ரீசன்ஸ் என்ன, காசஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து arthrosclerosis. Arthrosclerosis means narrowing of the artery due to the plaque formation. Second one is the coronary artery spasm. Spasm means என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tightening or twist ஆயிரும் coronary artery. Increased myocardial demand due to the exercise, stress and heavy workload. Fourth one பாத்தீங்கன்னா smoking, hypertension, diabetes mellitus, hyperlipidemia means increased cholesterol causes the plaque formation. Obesity, emotional stress and anxiety, cold weather or exposure. இதான் வந்து பாத்தீங்கன்னா etiology or causes of the Angina Pectoris. Next we move on into the pathophysiology of Angina Pectoris. Pathophysiology பாத்தீங்கன்னா due to etiology ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டா clinical manifestation கம்ப்ளீட் பண்ணணும். Due to etiologyல மெயினா நான் வந்து பாத்தீங்கன்னா arteriosclerosis வந்து நான் எடுத்துக்கிறேன். arteriosclerosis அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா narrowing of the artery. அதான் வந்து லீட்ஸ் டு போட்டு narrowing of the coronary artery ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ coronary artery நேரோ ஆனதுனால blood flow வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. reduced in the blood flow to the myocardium. So decreased in the oxygen supply to the heart muscle, especially பாத்தீங்கன்னா myocardiumல increased myocardial oxygen demand வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வருது. ஸோ வந்து நம்மளோட பாடியை வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ், அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணும். இம்பேலன்ஸ் பிட்வீன் the oxygen supply and demand. myocardial ischemia, myocardial வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகும். அக்யூமுலேஷன் ஆஃப் த லாக்டிக் ஆசிட் அண்ட் மெட்டபாலைட்ஸ், ஸ்டிமுலேஷன் ஆஃப் த கார்டியாக் பெயின், லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின் லீட்ஸ் டு Angina Pectoris, லீட்ஸ் டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. arteriosclerosis நடக்குது, நேரோ ஆர்டரி ஆகுது, blood flow டிக்ரீஸ் ஆகுது. blood flow டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் சப்ளை டிக்ரீஸ் ஆகும்.
ஸோ மயோகார்டியல் மசில்ல ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகுது, நம்மளோட பாடியை அதை காம்பன்சேட்டரி மெக்கானிசம் பண்றதுக்காக இம்பேலன்ஸ் பண்ணுது, பேலன்ஸ் பிட்வீன் ஆக்சிஜன் சப்ளை அண்ட் டிமாண்ட். லாஸ்டா மயோகார்டியல் இஸ்கீமியா வருது, அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் அண்ட் மெட்டபாலிட்ஸ், செஸ்ட் பெயின் வருது, ஆன்ஜினா பெக்டோரிஸ் லீட்ஸ் டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ரைட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் pathophysiology. Now we move into the clinical manifestation of the angina pectoris. Chest pain or chest discomfort இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா pressure, heaviness, squeezing மாதிரி இருக்கும். பெயின் மே ரேடியேட், பெயின் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர், லெஃப்ட் ஆர்ம், நெக், ஜா, பேக் ரீஜன்லாம் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. ரேடியேஷன் ஆகும். அக்வயர் டியூரிங் த எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் ஆர் எமோஷனல் எக்ஸைட்மெண்ட். ரிலீவ்டு பை த நைட்ரோகிளிசரின் டேப்லெட் தான் ரிலீவ் ஆகணும். அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா மட்டும் ரிலீவ் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், அடுத்து ஸ்வெட்டிங், ஃபெட்டிக், நாசியா, வாமிட்டிங், டிசீனஸ், ஆன்சைட்டி அண்ட் ஃபியர். These are all the signs and symptoms or clinical manifestation of the angina pectoris. Next we move into the diagnostic evaluation of the angina pectoris. First one பாத்தீங்கன்னா history collection, physical examination, electrocardiogram. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா treadmill test, அதோட இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா exercise stress test. Next blood testல வந்து பாத்தீங்கன்னா cardiac enzyme வந்து calculate பண்ணோம். CT scan, அடுத்து chest x-ray, echocardiogram, coronary angiography, last வந்து பாத்தீங்கன்னா lipid profile. These are all the tests undertaken by the patient affected from angina pectoris. Just அந்த போல்டா இருக்கிறது மட்டும் ரைட் பண்ணீங்கன்னா கூட போதும். மீனிங் ரைட் பண்றதுனா அதுல கொடுத்துருக்கேன், வாட் இஸ் வாட்னு பார்த்து மீனிங் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் we move into the medical management or the pharmacological management of angina pectoris. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 drugs தான் கொடுப்பாங்க, 6 கிளாசிஃபிகேஷன். நைட்ரேட்ஸ், பீட்டா பிளாக்கர், கால்சியம் சேனல் பிளாக்கர், ஆன்டிபிளேட்லெட் ட்ரக், ஸ்டாட்டின் அண்ட் ஏசி இன்ஹிபிட்டர். நைட்ரேட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நைட்ரோகிளிசரின் தான் கொரோனரி ஆர்டரி இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ நார்மல் பண்ணிடும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்ல ப்ரோஃபனோல், அட்டினோலால். இது வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க்லோட அதிகம் பண்ணும். கால்சியம் சேனல் பிளாக்கர் வந்து பாத்தீங்கன்னா வேசோ டைலட்டேஷன் பண்ணி மசில் கன்ட்ராக்ஷன் நடந்து ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆம்லோடிபின். ஆன்டிபிளேட்லெட் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரின் அண்ட் குளோபெரிஜினோஜெல் வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ட் த பிளேட்லெட், அந்த பிளேக் ஃபார்மேஷன் வந்து பிரிவென்ட் பண்ணும். ஸ்டாட்டின் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ரெடியூஸ் ஆகிறதுக்காக கொடுக்கிறது, ஆஸ்ட்ரோவாஸ்டின் அண்ட் சிம்வாஸ்டின். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசி இன்ஹிபிட்டர், ரெடியூஸ் த பிளட் பிரஷர். தீஸ் ஆர் ஆல் த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் pharmacological management of angina pectoris. Next we move to the surgical management of the angina pectoris. டோட்டலா ஒரு 5 சர்ஜரி இருக்கு. PTCA, percutaneous transluminal coronary angioplasty. Second one is the coronary artery stenting. Third one is the CABG, coronary artery bypass grafting. Fourth one is the mid-cab, minimal invasive direct coronary artery bypass. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் இஸ் TMR, trans myocardial laser revascularization. ஃபர்ஸ்ட் PTCL என்ன பண்ணுவாங்கன்னா பலூன் மாதிரி ஒரு கெத்திட்டர் இன்சர்ட் பண்ணி பிளாக்கா இருக்க கொரோனரி ஆர்டரியை வைடன் பண்ணுவாங்க, பிளட் ஃப்ளோ நார்மல் ஆயிரும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி ஸ்டென்டிங் மீன்ஸ் ஒரு மெட்டாலிக் ஸ்டென்ட்டை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துலனா கார்டியாக் ஆர்டரி, அந்த கொரோனரி ஆர்டரியில. ஸோ வந்து ஆன்ஜியோபிளாஸ்டிக் மேல பண்ணுவாங்க, அது பெர்மனண்டா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பிளட் ஃப்ளோ வந்து நார்மலைஸ் ஆயிரும். CABG வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பை விச் த பிளட் வெசல் வந்து பாத்தீங்கன்னா லெக்ல இருந்து செஸ்டுக்குள்ள ஏதோ பிளட்ல இருந்து கிராஃப்ட் பண்ணி பைபாஸ், பிளாக் ஆன ரீஜன்ல இருந்து பைபாஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் மிட் கேப் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது லெஸ் இன்வேசிவ், கொஞ்சம் பெயின்ஃபுல், லெஸ் பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் பை த சர்ஜிக்கல் ஸ்மால் இன்செஷன் மூலியமா ஓப்பன் பண்ணுவாங்க செஸ்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் இன்செஷன் மூலியமா கியூர் பண்றது அந்த பாத்தீங்கன்னா மிட் கேப். Trans myocardial laser revascularization பாத்தீங்கன்னா create a small channel of the heart muscle, improve the blood flow. These are all the surgical management of the angina pectoris. Next வந்து பாத்தீங்கன்னா nursing management. First வந்து என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும், cessation of the smoking and alcohol, low fat diet, low cholesterol diet maintain பண்ணணும், maintain the ideal body weight, obesity இருக்கக்கூடாது, ரெகுலர் எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ணணும், control the diabetes and hypertension, oxygen therapy and psychosocial support. These are all the nursing management. ஸோ வந்து ஆன்ஜினா பெக்டோரிஸ்ங்கிறது மெயினாக ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ்னு ஒரு 5 லிஸ்ட் டவுன் பண்ணணும், அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ்னு ஒரு 5 லிஸ்ட் டவுன் பண்ணணும். எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டைஸ் வைஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அப்படியே மெமரி பண்ணி எழுதிக்கோங்க. அக்யூட் பெயின் ரிலேட்டட் டு த decreased coronary blood flow as evidenced by the chest pain or chest pressure. Second one is the ineffective tissue perfusion related to the reduced myocardial oxygen supply as evidenced by the dyspnea or ECG changes. Third one is the anxiety related to the fear of death, hospitalization as evidenced by the verbalization of fear. Fourth one is the activity intolerance related to the immobilization of the imbalance between the oxygen supply and demand evidenced by the fatigue. Last one is the knowledge deficit related to the lack of information about the disease as evidenced by the frequently questioning னு சொல்லிட்டு இந்த ப்ரீஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 5 டயக்னோசிஸ்ல ரெண்டுக்கு நீங்க ப்ராசஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் பாத்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ், கோல் பிளானிங், எக்ஸ்பெக்டட் அவுட்கம்னு ரைட் பண்ணிக்கோங்க. டயக்னோசிஸ்ல சேம் அக்யூட் பெயின் ரிலேட்டட் டு டிக்ரீஸ்டு கொரோனரி பிளட் ஃப்ளோ as evidenced by the chest pain and pressure ரைட் பண்ணிட்டு சப்ஜெக்டிவ் டேட்டால பேஷண்ட் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க.
ஐ ஃபீல் பெயின் இந்த செஸ்ட் as evidenced by நீங்க என்ன பாத்தீங்கன்னா பிபி செக் பண்ணீங்க ஸ்வெட்டிங் இருக்கு. ஸோ உங்களோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயினை ரிலீவ் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் அவுட்கம் செஸ்ட் பெயின் வில் பி வாஸ் ரெடியூஸ்ட்னு ரைட் பண்ணுங்க. இந்த பிளானிங்ல தான் நீங்க 5 to 6 ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணணும். அசஸ் த பெயின் கண்டிஷன், பெயின் லொகேஷன், டியூரேஷன் ஆஃப் த பெயின், place the patient in the semi-fowler position, monitor the vital signs every 50 to 30 minutes, administer the anti-anginal drugs, nitroglycerin, keep the patient at rest. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா calm and quiet environment. These are all the plannings. Next வந்து பாத்தீங்கன்னா second diagnosis, ineffective tissue perfusion related to the myocardial oxygen supply as evidenced by the ECG changes. Just அந்த diagnosis write பண்ணிக்கிறீங்க. பேஷண்ட் வந்து சொல்ற மாதிரி சப்ஜெக்டிவ் டேட்டால I feel breathlessness while I am resting. அடுத்து வந்து ECG changes, BP ஹையா இருக்கு. நம்மளோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் வந்து டு இம்ப்ரூவ் த கார்டியாக் டிஷ்யூ பர்ஃபியூஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்மளோட லாஸ்டா எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ல கார்டியாக் டிஷ்யூ பர்ஃபியூஷன் ஆஸ் இம்ப்ரூவ்னு ரைட் பண்ணுங்க. இந்த பிளானிங்ல மானிட்டர் த கார்டியாக் ரிதம் அண்ட் ECG கான்ஸ்டன்ட்லி அண்ட் அப்ளை த பெரிஃபரல் பல்சஸ் அண்ட் கேப்லரி, மானிட்டர் த பிளட் பிரஷர் ரெகுலர்லி, அட்மினிஸ்டர் த மெடிசன் ஆஸ் பர் த பிசிசியன் ஆர்டர், ப்ரொவைட் ஆக்சிஜன் தெரப்பி அண்ட் மெயின்டைன் த ஸ்ட்ரிக்ட் பெட் செட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மானிட்டர் பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ், அதுக்கான 2 ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா risk for decreased cardiac output related to the altered heart function after surgery. அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா risk for infection related to surgical incision as evidenced by invasive procedure. Third one, impaired physical mobility related to weaknesses and post operative pain. And fourth one is the imbalanced nutritional status less than body requirement related to poor appetite. And fifth one is the deficit knowledge or knowledge deficit related to the post operative lifestyle modified as evidenced by the improper questioning, frequent questioning ரைட் பண்ணிக்கோங்க. சேம் லைக் தட் அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ், கோல் பிளானிங், எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் எழுதிக்கோங்க. ரிஸ்க் ஃபார் டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட் ரிலேட்டட் டு த ஆல்டர்டு ஃபங்க்ஷன் ஆஃப்டர் சர்ஜரின்னு ரைட் பண்ணிட்டு பேஷண்ட் வந்து சொல்ற மாதிரி வெரி வீக் அண்ட் டயர்ட் ஆஃப்டர் சர்ஜரி ஆஸ் எவிடென்ஸ்டு பை த பிளட் பிரஷர், வீக் பிளட் பிரஷர் அண்ட் வீக் பல்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. டு மெயின்டைன் த அடிக்வேட் கார்டியாக் அவுட்புட், adequate cardiac output was maintained ரைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து monitor the heart rate, heart rhythm and blood pressure, observe the signs for decreased cardiac output, assess the urine output, monitor the ECG continuously and provide the oxygen therapy and provide the patient in the semi-fowler position ரைட் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா டயக்னோசிஸ், ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டு த சர்ஜிக்கல் இன்சிஷன் அண்ட் இன்வேசிவ் ப்ரொசீஜர் ரைட் பண்றீங்க. பேஷண்ட் வந்து ஐ ஃபீல் பெயின் இன் த சர்ஜிக்கல் சைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா wound dressing அப்ப அந்த இடத்துல பெயின் இருக்கு மாதிரி ப்ளீடிங் வர மாதிரி நீங்க பார்த்த மாதிரி நீங்க எழுதிக்கணும் ஆப்ஜெக்டிவ் டேட்டால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ல டு prevent the post operative infection was prevented. ஸோ என்னென்ன பிளானிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டர் த சர்ஜிக்கல் சைட், ரெட்னஸ், swelling and discharge present, மானிட்டர் த ஸ்ட்ரிக்ட் aseptic technique during the wound cleaning, maintain. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா changes the dressing as per the protocol. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் த vital signs every 15 minutes, administer the antibiotics, educate the patient about the wound dressing and infection சொன்னீங்கன்னா முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் த angina pectoris. டோட்டலா 6 காம்ப்ளிகேஷன் இருக்கு. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், கார்டியாக் அரித்மியா, ஹார்ட் ஃபெயிலியர், சடன் கார்டியாக் டெத், ப்ராக்ரசிவ் அன்ஸ்டேபிள் angina, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன். அட்லீஸ்ட் இந்த 6 காம்ப்ளிகேஷன் உங்களால் ரைட் பண்ண முடியல, ஒரு 3 to 4 காம்ப்ளிகேஷன் ரைட் பண்ணுங்க போதும். Now we summarize the angina pectoris. angina pectoris உங்களுக்கு அடல்ட் ஹெல்த் நர்சிங்ல கேட்டாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல ஜஸ்ட் என்ன சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினிஷன்ல ப்ராப்பரா அந்த 3 லைன் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் டயக்ராம் போட்டு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். டைப்ஸ்ல அந்த 4 டைப். அடுத்து ஈட்டியாலஜி வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 ஈட்டியாலஜி. பேத்தோபிசியாலஜி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைட் பண்ணிக்கோங்க. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன்ல ஹிஸ்டரி கலெக்ஷன், பிசிக்கல் எக்ஸாமினேஷன் கரெக்டா எழுதிருங்க. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ல 5 சர்ஜரி அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட்ல காமனா ஒரு 6 நர்சிங் பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிட்டு ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் 5 2 ப்ராசஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் 5 அண்ட் 2 ப்ராசஸ். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் த angina pectoris ரைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். 15க்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 12 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ ரிவிஷன்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.